நமது ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாரும் நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு வீடியோவில் சந்திக்க முடியாய் தேவனுக்கு அந்த நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். வேதத்தில் சொல்லியிருக்கிற பிரகாரம் யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 2:17 மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள். எகிப்து தேசத்தில் பார்வோன் ராஜா ஆண் பிள்ளைகளை இஸ்ரவேலர் இருக்கிற ஆண் பிள்ளைகளை கொல்லும்படியாய் சொல்லுகிறான், பிறக்கிற ஆண் பிள்ளைகளை. ஆனால் எபிரேய மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லாமல் விட்டுவிடுகிறார்கள். அவர்கள் தேவனுக்கு பயந்ததினால். அப்படி ஆண் பிள்ளைகளை விடும்போது தான் அதிலிருந்து வருகிறவர் தான் மோசே. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின மோசே. சுமார் 10 லட்சம் ஜனங்களை வழிநடத்தின மோசே தீர்க்கதரிசி அவர்களிருந்தான் எழும்புகிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், 21ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தயக்கும்படி செய்தார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. பிரியமானவர்களாம், நாமளும் கர்த்தருக்கு பயப்படும்போது, கர்த்தரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது, அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும்போது நம் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராயிருக்கிறார். அது இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் அல்ல, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தையும் குறிக்கிறது. நம்ம இந்த உலகத்தில் மட்டும் ஆசீர்வாதங்களா பெற்றுக்கொள்களா அல்ல, பரலோக ஆசீர்வாதங்களும் நாம் பெற்றுக்கொள்வோம். இப்படி செய்ய கர்த்தர் தாமே கிருபை புரிவாராக. ஆமென்.